ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அமேசிங்கான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சம்மரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ஐஸ்கிரீம் தான். அதில் ஐஸ்கிரீம்னாவே ஸ்பெஷல் வெண்ணிலா தான். அதை ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டாக 1/2 லிட்டர் பால். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான், அதனால் பால் சூடானா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட்லேயே ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அந்த ஐஸ்கிரீம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக இதை நாம் கலந்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மைதா, இல்லைனா அரிசி மாவு. இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அந்த திக்னஸ் கொண்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த மிக்சரை ரெடி பண்ணி வச்சாச்சு. பால் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை கலவையை இதோடு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பாலோடு சேர்த்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே பால் நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த டைமில் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டாக 5 டேபிள் ஸ்பூன் வரும். நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் செய்யணும். இப்போது இது தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவருக்காக இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துனா ஸ்மெல் அதிகமாக டாமினேட் பண்ணும், ரெண்டாவது கசப்பாக இருக்கும். இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த வெண்ணிலா எசன்ஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போது இதை ஆற வச்சிடலாம். இந்த திக்னஸ் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இன்னொரு பேனில் ஊற்றி ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் ஆறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் நல்லா தின்னாக சாஃப்டாக இருக்கும். நமக்கு அந்த பதம் வேணும்னா ஒரு 2 தடவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம ஃபஸ்ட் டைம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போவே இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட பதத்தை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள், நல்லா ஏர் பபிள்ஸாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இது ஃபுல்லாக ஐஸ் பார் ஆயிருக்காது, கொஞ்சமாக தான் லைட்டாக கட்டியாக இருக்கும். இப்போது நம்ம செகண்ட் டைமும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த தின் சாஃப்ட் நமக்கு கிடைக்கும். இந்த திக்னஸ் இருக்கணும் நமக்கு. இப்போது அதே பேன்லேயே நம்ம அரைச்சதை எடுத்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக அரவுண்ட் 8 ஹவர்ஸ் ஃப்ரீசர்லேயே இருக்கணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நட்ஸோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி அரவுண்ட் 8 ஹவர்ஸ் ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் பார் ஆயிடுச்சு. டேஸ்டியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா
கெட்டியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி குழிக்கரண்டி இருந்தால் கூட போதும். நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 கப்பில் அதை எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷ்காக மேலே வந்து பாதாம் தூள் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றது விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹோம்மேட் ஐஸ்கிரீமாகவும் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. அமேசிங்கான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.